நாட்டுக்கார பேரு தண்ணி சொக்கா மின்னுக்கு நாட்டுக்கார அகட்டி கருப்பட்டி உதகல்லு மண்ணு சட்டி அதோட கூட்டு கட்டி ஆரம்பிச்ச நாகரிகம் ஜனக்கு ஜன மக்களே. வணக்கம், இது நிஜகண். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த மாதம் தனது உயர்மட்ட ராஜதந்திர பயணத்திற்காக கொழும்புக்கு வந்தபோது பிராந்தியத்திற்கு நீண்டகால மூலோபாய விளைவுகளை கொண்ட ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டமை தொடர்பில் கருத்தாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இது யாரும் அறிந்த விடயம் கூட. இந்திய இலங்கை உறவுகளில் ஒரு மைல்கல்லாக இந்திய அதிகாரிகளால் பாராட்டப்பட்ட இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு நலன்களை அச்சுறுத்தும் எந்த வகையிலும் இலங்கை பிரதேசம் பயன்படுத்தப்படாது என்பதை உறுதி செய்யும் நோக்கத்தோட கையெழுத்தாகி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. எளிமையான சொற்களில் சொல்வதானால் சீனாவை மறைமுகமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ குறிப்பிடும் எந்த மூன்றாம் சக்தியும் இந்தியாவுக்கு எதிராக தனது மண்ணை பயன்படுத்த அனுமதிக்கப்படாது என்று இலங்கை முறையாக உத்தரவாதம் அளித்தும் இருக்கின்றது. இந்திய பெருங்கடலில் இருந்து குறிப்பாக தெற்காசியாவில் வளர்ந்து வரும் சீன இருப்பை உள்ளடக்கிய புவிசார் அரசியல் அச்சுறுத்தல்களுக்கு எதிரான பாதுகாப்பாக இந்தியா இந்த ஒப்பந்தத்தை கருதினாலும் இந்த ஒப்பந்தம் இலங்கைக்குள் குறிப்பிடத்தக்க பொது விவாதத்தையும் அரசியல் கவலையையும் தூண்டியும் இருக்கின்றது. இலங்கையுடன் ஆழமான பாதுகாப்பு கூட்டாண்மையை இந்தியா பின்தொடர்வது பிராந்திய பாதுகாப்பின் பரந்த சூழலை மையப்படுத்தி இருக்கின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்ற நிலையில் இந்தோ பசிபிக் முழுவதும் சீனா தொடர்ந்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கும் நிலையில் அண்டை நாடுகளுடன் குறிப்பாக மூலோபாய கடல்சார் மதிப்பு கொண்ட நாடுகளுடன் பாதுகாப்பு தொடர்புகளை இறுகுவதன் மூலம் இந்தியா தனது எல்லை பகுதியை பாதுகாக்க அதிகளவில் முயன்று வருகின்றது. இந்திய பெருங்கடல் கப்பல் பாதைகளின் மையத்தில் அமைஞ்சிருக்கின்ற இலங்கை இந்தியாவின் பிராந்திய பாதுகாப்பு கட்டமைப்பின் மையமாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றமை தெரிய வந்திருக்கின்ற நிலையில்தான் குறிப்பாக 2017ஆம் ஆண்டில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீன அரசுக்கு சொந்தமான நிறுவனத்திற்கு 99 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுத்த சர்ச்சைக்குரிய நிகழ்வின் பின்னர் இலங்கையில் சீனாவின் இருப்பு குறித்து புதுடெல்லி நீண்ட காலமாக எச்சரிக்கையாக இருந்து வருகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. அந்த வகையில் கொழும்பின் நடுநிலைமைக்கான தொடர்ச்சியான உறுதிமொழிகள் இருந்த போதிலும் கூட சீன இராணுவ சொத்துக்கள் என்ற ஒரு நாள் சிவில் உள்கட்டமைப்பு என்ற போர்வையில் செயல்படக்கூடும் என்று இந்தியா கவலை கொண்டிருக்கின்றது. அப்படியானால் இந்தியாவை பொறுத்தவரை அண்மைய பாதுகாப்பு ஒப்பந்தம் இரட்டை நோக்கத்திற்கு உதவுகின்றது. இது இந்திய நலன்கள் சம்பந்தப்பட்ட மோதல்களில் இலங்கையின் அணி சேராமையை முறைப்படுத்துகின்றது. மேலும் இணக்கத்தை உறுதி செய்வதற்காக தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் ஈடுபாட்டுக்கான கட்டமைப்பை வழங்கியும் இருக்கின்றது. அந்த வரிசையில் தான் பல தசாப்தங்களாக இலங்கை தன்னுடைய வெளியுறவு கொள்கைகளில் கவனமான சமநிலையை பேணி வருகின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. ஆகவே இந்தியா, சீனா, அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம், துருக்கி மற்றும் பிரான்ஸ் போன்ற மத்திய கிழக்கு மற்றது ஐரோப்பிய சக்திகளுடன் கூட சுமூகமான உறவுகளை பேணி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நடுநிலைமை கொழும்பு அனைத்து பக்கங்களிலுமிருந்தும் பொருளாதார முதலீட்டை ஈர்க்க அனுமதித்தது. அதே நேரத்தில் பெரிய வல்லரசு போட்டிகளில் சிக்குவதை தவிர்த்தது. இருப்பினும் இந்தியாவுடனான புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் இந்த நீண்டகால நடுநிலைமை அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியும் இருக்கின்றது என்ற அச்சத்தை இலங்கையர்களிடையே எழுப்பியிருக்கிறதா சிங்கள பத்திரிகை எழுத்தாளர் ஒருவர் கூறியிருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற நிலையில தான் இந்தியாவும் சீனாவும் வெளிப்படையான மோதலில் ஈடுபட்டால்
என்ன நடக்கும் என்று கொழுமை தளமாக கொண்ட அரசியல் ஆய்வாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்ற நிலையில தான் அப்போது இலங்கை 2 நாடுகளினதும் சதுரங்க பலகையில ஒரு பகடக்காயாக மாற முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்க விடயமாகவே இருக்கின்றது. இலங்கை தனது பேரம் பேசும் சக்தியை இழக்கும் அபாயத்தையும் குறித்த எழுத்தாளர் எடுத்து காட்டியும் இருக்கின்ற நிலையில தனது பிரதேசத்தை வெளிநாட்டு இராணுவம் பயன்படுத்த அனுமதிக்காது என்று உறுதியளிப்பதன் மூலம் இலங்கை அதோட புவிசார் அரசியல் செல்வாக்கின் ஒரு முக்கிய பகுதியை கணிசமான பரஸ்பர நன்மைகளை பெறாமல் விட்டு கொடுத்திருக்கிறதா சில ஆய்வாளர்கள் வாதிட்டு இருக்கின்றார்கள். இலங்கை என்ற உள்நாட்டு மோதல்களில் இந்தியாவின் வரலாற்று ஈடுபாட்டை கருத்தில் கொண்டு இது மிகவும் உணர்திறன் வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் 1980களில் தமிழ் போராளிகளுக்கு இந்தியா அளித்த ஆதரவையும் 1987ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் அதன் சர்ச்சைக்குரிய இராணுவ தலையீட்டையும் விமர்சகர்கள் நினைவு கூர்ந்திருக்கின்றார்கள். எனவேதான் நாட்டில் பலர் இன்னும் இந்தியாவை சந்தேகத்துடன் பார்க்கின்றார்கள். ஆழமான நீர் துறைமுகங்கள் மற்றும் முக்கிய கடல் பாதைகளுக்கு அருகாமையில் இருக்கின்ற இலங்கை குறிப்பாக ஒரு முக்கிய சொத்தாக உருவெடுத்திருக்கின்றது. சீனாவை தாண்டி பிற நாடுகளும் இந்த பகுதியில் அமைதியாக நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றன. பிரான்ஸ் தன்னை ஒரு இந்தோ பசிபிக் சக்தியாக கருதுகின்றது. ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் துருக்கி ஆகியவை பிராந்தியம் முழுவதும் கடற்படை உள்கட்டமைப்பில் முதலீடு செய்கின்றன. டியாகோ ஹார்சியாவில் அமெரிக்காவுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு இராணுவ தளம் மூலம் இங்கிலாந்து ஒரு நிலையான ஆர்வத்தை பிராந்தியத்தில் தக்க வைத்து கொண்டிருக்கின்றது. இந்த பின்னணியிலேயே இந்தியா தனது பிராந்திய பங்கை ஒருங்கிணைக்க துடிக்கின்றது. அதன் கடற்படை பயிற்சிகள், பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் மூலோபாய உள்கட்டமைப்பு திட்டங்கள் இந்திய பெருங்கடல்ல பாதுகாப்பு ஒத்துழைப்பை வழிநடத்தும் அதன் நோக்கத்தையே குறிக்கின்றன. இவை இரண்டும் சீனாவிற்கு எதிராகவும் சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் பகுதியை பராமரிக்கிறதுல மேற்கத்திய சக்திகளுக்கு ஒரு பங்காளியாகவும் இருக்கின்றது. இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. அந்த நிலையில தான் இதேவேளை இலங்கை அரசாங்கத்தின் உறுதிமொழிகள் இருந்த போதிலும் கூட இந்த இந்தோ இலங்கை பாதுகாப்பு ஒப்பந்தம் இலங்கையின் உள்நாட்டு அரசியல்ல ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகைக்கு பிறகு நாட்டில் என்ன நடக்க போகிறது, நாட்டில் என்ன மாற்றங்கள் நடக்கிறதுக்காக காத்திருக்கின்றது, என்ன அவர்கள் கலந்துரையாடல்ல, அதாவது அனுரகுமார திசாநாயக்கவினதும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினதும் கலந்துரையாடல்ல அவர்கள் என்ன முடிவு செய்திருக்கின்றார்கள், என்னதான் நாட்டில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம்.